அனைவருக்கும் வணக்கம். காரசாரமான கார முட்டை ஆம்லெட் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் 4 முட்டை எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகு சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும். கடாயில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து நான் 2 எடுத்துக்கிட்டேங்க. குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். 5 பல்லு பூண்டையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். நல்லா வதங்கி வரணும். கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நான் 2 எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கின பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடணும். இப்போ கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது முட்டையை எடுத்து ஊற்றிக்கிறேன். முட்டையை ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறேங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி ரவுண்டாக்கி விட்டுணுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு சைடு நல்லா வெந்து வரணும். ஒரு 3 நிமிஷம் கழித்து இப்போ திருப்பி விட்டுடுறேன். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு நல்லா வெந்து வந்த பிறகு இப்போ எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. சுவையான கார முட்டை ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சூடான சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.